ஷுவர் அப்படியே வந்தாலும் நான் கவலையப்பட மாட்டேன். இன்னொரு 5 வாங்கி கையில போட்டு முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்ப நிதி காலத்துக்கு தானே அடுத்தது. இவங்க வந்ததுல இருந்தே 5 லட்சம் கோடி கடன். ஆமா, நீங்க 3,30,000 கோடிங்கிறீங்க. 50,000 கோடி முதல்ல வட்டி போய் எல்லாம். அம்மா உணவகத்துல அத எல்லாரும் அம்மா இலவச மருத்துவம், அம்மா இது அது இதுன்னு. ஓகே சார், இப்போ இந்த தேர்தலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே மொத்தமாவே பாத்தீங்கன்னா அந்த இலவச நலத்திட்டங்கள்ல போட்டி போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு போட்டியே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கதா காலேஜ் மாதிரி நடக்குது. 1000, 1500, 2000, 2500 ஏலம் மாதிரியே நடக்குது. ஏலத்தொகை யாரும் அதிகமா அந்த மாதிரி வந்துருச்சு இப்ப நம்ம நிலைமை. அதுல இப்ப இந்த மாதிரி நலத்திட்டங்களை வர்ற கவர்மெண்ட் எங்க இருந்து இதுக்கான நிதியை வந்து கொண்டு வருவாங்க? சரிப்பா, ரொம்ப சிம்பிளா சொல்லியிருந்தேன். முதல்ல வந்து வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு ஒண்ணு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நீங்க நம்ம சுதந்திரம் அடையும் போது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய நிலவரம் எப்படி இருந்தோம். இதே நம்ம ஊர்லயே நீங்க எல்லாம் சின்ன கிராமங்கள்ல இருந்து வந்துருக்கீங்க. உங்க ஊருக்குலாம் ரோடு கூட இருந்தது. ஸோ வெல்ஃபேர் சிஸ்டத்துல நம்ம வந்து ஒரு காலத்துல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே போனோம். அப்புறமா இந்த 67க்கு பிறகு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் வந்து நிறைய களவு பண்றதுலதான் குறியா இருந்தான். இந்த 50ஸ்ல வந்து படிப்பு அறிவுல நம்ம ரொம்ப ரொம்ப தாழ்ந்து இருந்தோம். அப்ப காமராஜர் என்ன பண்ணாருன்னா, பேசிக் படிப்பை படிக்க வச்சிடணும். எப்படி வைக்கிறது? ஏழைகள்ல இன்னைக்கு படிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லி இருக்காங்களேன்னு ஒன்னதான் மிட் டே மீல் ஸ்கீம், அந்த மதிய உணவு திட்டத்தை அவர் அனௌன்ஸ் பண்ணார். அப்ப என்ன, நிறைய ஏழை மாலைகள் வசதி கொஞ்சம் இருந்தா கூட நீ போய் ஸ்கூல்ல தருவான் சாப்பிடுன்றுவாங்க வீட்டுல. ஏன்னா நிறைய வீட்டுல காலையிலேயே கழனிக்கு போயிடுவாங்க அவங்க தோட்டத்துகளுக்கு. ஸோ என்னன்னா அந்த லெவல்ல இருந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு இலவசம் தேவை இருந்தது. அதே மாதிரி அன்னைக்கு இலவச கல்வி, இலவச இது, அவர் எல்லாம் காமராஜர் கொண்டு வந்த அத்தனை திட்டத்தையும் பாத்தீங்கன்னா அவர் பெருசா பிஹெச்எல் டேம்ஸ், மணிமுத்தாறு டேமா இருக்கட்டும், இல்ல வைகை டேமா இருக்கட்டும், இப்படி டேமாவும் கட்டினாரு. அதே மாதிரி பிஹெச்எல் இருக்கட்டும், ஐசிஎஃப்ஆ இருக்கட்டும், இப்படி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸையும் கொண்டுட்டு வந்தாரு. அதே நேரம் இந்த லோக்கல்ல உள்ள ஒருத்தனுக்கு உள்ள சாப்பாடையும் சேர்த்து பார்த்தாரு. விளிம்பு நிலை மக்களையும் மேல கொண்டு வர அததான் மெயினாவும் பார்த்தாரு. அவங்க எல்லாரையும் படிக்க வச்சாரு. எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு வயத்துக்கு சாப்பாடு வேணும். கடைசியில் அப்பவுமே பணக்காரெல்லாம் நல்ல ட்ரெஸ் போடுவான், ஏழைகள்லாம் ரொம்ப இதா இருந்தான். பார்த்தாரு, இனிமேல இருந்து யூனிஃபார்ம் தான்டா, எல்லாமே ஒரே யூனிஃபார்ம் போட்டுவா ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் உண்டுன்னாரு. ஈவன் கான்வென்ட்ல கூட யூனிஃபார்ம் அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க ஜீவோ போட்டு. சோ இது பேரு சோசியல் வெல்ஃபேர். அப்ப என்ன பண்ணாங்க, திமுக பார்த்தாங்க, அட்ட எங்க அப்பா நீ சோத்த போட்டா ஏமாத்துற, எனக்கு தெரியும் அங்க மக்கள் என்ன இதுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாங்க. உடனே இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, ஸ்டாலின் 555 வாக்குறுதி கொடுத்தாரு, நீ 20 தான் பண்ண, 50 தான் பண்ண, 100 தான் பண்ணேன்னு. இவங்க குருநாதர் எப்படின்னா அண்ணாதுரை, அவர் என்ன பண்ணார், ரூபாய்க்கு 3 படி அரிசின்னார். அப்போ ஒரு படி அரிசி வாங்கணும்னா நீங்க வந்து 2 ரூபா கொடுக்கணும்னு வைங்களேன். ரூபாய்க்கு 3 படி அரிசின்னு ஒண்ணு எல்லாம் அரண்டுட்டான். வந்தாருடா நமக்கு விடிவெள்ளியா சேஞ்சிங் அடிச்ச உடனே டக்குன்னு எல்லாம் போடல திமுகவுக்குன்னு. அது ஒரு பெரிய மாஸ் இம்பாக்ட். நோ தமிழ், அப்படி தமிழ் நீ ஹிந்தி எல்லாம் இங்க வரக்கூடாது, ஹிந்தி வர்றதுன்னா தமிழ்நாடு தனி அப்படின்ற மாதிரி ஒரு கோஷம். சோ இந்த இலவசம் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு எல்லாம். தனி தமிழ்நாடு கூட எவனும் ரொம்ப சீரியஸா எடுத்துருக்க மாட்டான். அது கொஞ்சம் திமுககாரங்களும் திமுககாரனும் பண்ணியிருப்பான். ஆனா 3 படி அரிசிங்கிறது அன்னைக்கு ரொம்ப இதா இருந்தது. ஆட்சிக்கு வந்தாரு. அப்ப வந்த உடனே அவரு என்ன பண்ணாருன்னா, ஸ்டாலின் குருநாதர் ஆச்சு. அவரு அவங்க அப்பாவுக்கே குருநாதர் இல்ல. 1 படி போட்டாங்க. ஒரு 100 பேருக்கு போட்டிருப்பாங்க. உடனே காங்கிரஸ்காரன் அப்ப நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தான். எங்கேயா 3 படி அரிசின்னா, 1 படி இன்று போடுகிறோம், இனி படிப்படியாய் 3 படின்னாரு.
இன்னொன்னு கூட கேள்வி இப்ப படிச்சிருக்கேன் நானு. ஒரு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். அது ஒண்ணு. ஏன்னா அவரு கொஞ்சம் மனசாட்சி உள்ளாடா, கொஞ்சம் என்னைக்கு இருந்தாலும் கொஞ்சம் உண்டு அவருக்கு. இருந்தாலும் லட்சியம் நிச்சயம்னு சொல்லியே இப்படி எல்லாருக்கும் ஒரு திருப்தி. எவ்வளவு இருந்தாலும் அவன் மனசு இருக்கு இல்லையா அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது அவரு போன உடனே நம்ம தலைவர் வந்தார், கலைஞர். வந்த உடனே பார்த்தாரு, ஓ இதுதானே உனக்கு இலவச மின்சாரம், விவசாயிகளுக்கு எல்லாம் இலவச மின்சாரம் ஓடு. அவன் பார்த்தா மோட்டரை போட்டு ஆஃப் பண்ண கூட வர மாட்டான். அதுக்கப்புறம் என்னன்னா, எதுக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் இலவசம் இல்லாம இருக்கும்போது அந்த இலவசங்கள் நம்ம பைத்தியமாக்குறது மாதிரி. மக்களை பொறுத்தவரை அதுல அவங்களுக்கு நிறைய பெரிய பாதிப்பு இல்லை. இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 2,30,000 கோடியோ என்னமோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ரெவன்யூ 3,30,000 கோடி. இப்போ இன்னைக்கு அதுல நீங்க பாத்தீங்கன்னா 80,000 கோடி கிட்ட இப்ப வட்டி கட்டுறதுக்கு பேர். ஏன்னா 10 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. இவங்க வந்ததுல இருந்தே 5 லட்சம் கோடி கடன். நீங்க 3,30,000 கோடிங்கிறீங்க. 50,000 கோடி முதல்ல வட்டி போய் எல்லாமே போய் எனக்கு 2.5 லட்சம் தான் எனக்கு இருக்குன்னே வச்சுக்கிடுவோமே. 5 லட்சம் கோடின்னா வருஷத்துக்கு இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா 2.5 லட்சம் கோடி பிளஸ் 1 லட்சம் கோடி தான் கையில வந்துடுற கடன் வாங்கி. அவ்வளவுதான். எனக்கு எதையா இருக்கு, நான் எப்படியோ 5 வருஷம் கழிச்சு வரமாட்டேன். நான் ஷுவர் அப்படியே வந்தாலும் நான் கவலையப்பட மாட்டேன். இன்னொரு 5 வாங்கி கையில போட்டு முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போவோம். அதுக்கப்புறம் பாப்போம். இன்ப நிதி காலத்துக்கு தானே அடுத்தது. அவனுக்கு இப்ப சின்ன பையன் தானே. அடுத்த உதயநிதி வந்துட்டாருன்னா இன்ப நிதிக்கு கூட ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணலாம். அதெல்லாம் அவங்க பொறுமையான ஆளுங்க சார், அதுல எல்லாம் தப்பு இல்லை. அதுக்கப்புறம் ரெட் ஜெயண்ட் இருக்காது. நீங்க அதெல்லாம் மறந்துடக்கூட. அவங்களுக்கு எப்பவுமே எப்படின்னா, இந்த ஆட்சியில் இருந்தால் மாவீரன், இல்லை என்றால் கோழைன்னு மாதிரி உள்ள இது அவங்க. அப்படி ஒரு ஆட்சி அவங்களுடைய தரம் கெடுவாங்க. அது எப்படியோ பண்ணிட்டு வராங்க. அவரு இலவச மின்சாரம், இதுக்கு இலவசம் அதுக்கு இலவசம்னு அவரு முதல்ல குட்டி குட்டி இலவசம் போட்டாரு. பிறகு எம்ஜிஆர் அசைக்கவே முடியல. எது பார்த்தாலும் எம்ஜிஆர் அதை விட பெரிய மன்னன். அவரு கிளீனா பார்த்தாரு, டே என் குருநா அண்ணா, எனக்கும் தான் குருநாதம், அண்ணா நீ என் தெய்வம்னு நான் சினிமாவே எடுத்துருக்கேன், நீ ஏன்டே வர்ற, வா பாருன்னு சொல்லி அவர் மதிய உணவு திட்டம்னு போட்டார். ஆனா காமராஜ் போடும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொரு முனிசிபாலிட்டி வில்லேஜ் பஞ்சாயத்துல உள்ளவங்களும் முனிசிபாலிட்டியில உள்ளவங்களும் அவங்களே பணம் பாதி ஜெனரேட் பண்ணும், மீதி பாதி தான் கவர்மெண்ட் ரெவென்யூல இருந்து போகணும். இப்படி ஏதோ ஒரு ஸ்கீம் போட்டார். ஏன்னா அவரு மற்றபடி ஊருக்கெல்லாம் குடிநீர், ஊருக்கெல்லாம் ரோடு. இன்னைக்கு உங்க ஊர்ல அதுவரை நீங்க தார் ரோடே பார்த்துருக்க முடியாது. உங்க ஏரியாக்கள்ல எல்லாம் தமிழ்நாடு முழுசும் தார் ரோடு போடுன்னாரு. அப்கோர்ஸ் காமராஜர் எல்லாம் முடியல. அதுக்கப்புறம் டிஎம்கே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வரும்போது கிராம இதுன்னு சொல்லி அவரு ஒரு ஸ்கீமை ஃப்ளோட் பண்ணி அவரு தார் ரோடு அந்த ரோடு இந்த ரோடுன்னு கொண்டு போட்டாங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா, இந்த இடைப்பட்ட காலங்கள் எல்லாம் 67க்கு பிறகு வர்ற அதிகாரிகளும் இதுதான் களவாங்கம். அவன் பார்க்க சப்ஜெக்ட்னுவாங்க. அதாவது அரசன் எவ்வளி குடிகள் அப்படி. அரசன் கமிஷன் 10 ரூபா கேட்டாருன்னா குடி அங்க இருக்கக்கூடிய ஆபீசர் என்ன பண்ணுவான்னா அவன் 3 ரூபா கமிஷன் கேட்பான். இப்ப குடிகள் என்ன ஆயிட்டாங்க, நீ எப்படியும் களவாங்க தானே போற, எனக்கு 1000 ரூபாய் மாசம் ஊதியம் கொடு அப்படின்னா ஓட்டு போடுறேன். மாசம் மாசம் எனக்கு கொடு. நீங்க மேல ஆட்சிக்கு வந்த உடனே ரூபா வாங்குறீல்ல, அப்ப எனக்கு உதவி தொகை கொடு 1000 ரூபாய். அதாவது திருடன்ட்ட திருடுறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத மாதிரி அரசியல்வாதிய மிரட்டுறது நம்ம மக்கள். இப்போ டேய் இவன் 2000 கொடுக்கங்க, அப்ப இவனுக்கு இந்த தடவை போடுவான்டான்னு போடுறாங்க இல்லையா. சோ இன்னைக்கு மக்களையே அப்படி ஆக்கிட்டாங்க. அல்லது மக்கள் பார்த்தா இவன் ஒருத்தனையே துட்டடிச்சு சம்பாதிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏன் நம்மளும் ஒரு 1000 கேட்போமே, 2000 கேட்போமே, நீ தையல் மிஷின் தருவியா, நீ இது தருவியா, அது தருவியா, தந்தின்னு சொல்லு, ஓட்டு இல்லைன்னா இல்ல, இல்லைன்னா இல்ல. அந்த நேரத்துக்கு அவனுக்கு என்ன செய்ய முடியும்? உடனே பார்க்க 1000 ரூபாய் மாதாந்திர உதவித்தொகை, இவ்வளவு ஓட்டு கிடைக்குதுடான்னு.
அடுத்தது வர்றான் எடப்பாடி பார்த்தாரு, டேய் இவன் அவ்வளவு பொம்பளை ஓட்டுன்னு வேற வீராப்பா மார்த்தட்டி இருக்கான். தமிழகத்தில் பெண்கள் இருக்கிற வரை என்ன யாரும் அசைக்க முடியாது. 1,30,00,000 பெண்கள் எனக்கு ஓட்டு, அவ புருஷங்காரன்ல பாதி பேர் எனக்கு தான் ஓட்டு, முடிஞ்சு போச்சு, நான் தான் வின்னர். இவன் பார்த்தான் 2,000 நானும் தரப்போ, அதுவரை இவரு இந்த உதவித்தொகை இப்படி போகல, 2,000 தாரேன். ஆனா இவர் எப்படி சம்பாதிச்சுக்கிட்டாரு அந்த இதன்னா, அதுவரை இருந்த ஜெயா உணவு திட்டம், குடிநீர் திட்டம்னு இந்த பாட்டில் 10 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற கஷ்டத்துல இருந்தான். சாப்பாட்டுக்கு நிறைய பேர் புவர் பீப்புள் எல்லாம் என்னன்னா, அவனுக்கு அன்றாட வருமானம் ரொம்ப கம்மியா இருக்கும். அவன் ஜெயா உணவு, அது என்ன அம்மா உணவகம், அம்மா உணவகத்துல போய் சாப்பிட்டான். எல்லாரும் அப்படிதான் போயிடாங்க சார். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நல்லாவும் இருக்குன்னாங்க நிறைய பேர். அது நான் நிறைய பார்த்துருக்கேன். ரேஷன் அரிசியில இட்லிக்கு அரைச்சாதான் டேஸ்டா இருக்கும்னு சொல்லி என் ஒய்ஃபே சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா, அந்த ரேஷன் அரிசிக்கு அவ்வளவு பெரிய இது மாதிரி ஜெயா அம்மா உணவகத்துல அதை எல்லாரும் அம்மா இலவச மருத்துவம், அம்மா இது அது இதுன்னு ஸ்கீம் வச்சிருந்தாங்கல்ல, எல்லாத்தையும் மூட்டை கட்டினாரு. போயா கலைஞர் நூலகம், கலைஞர் இது அதுன்னாங்க. ஆனா எல்லாம் தகராட செட்டிங்ஸ் இல்ல இவரு கொண்டு வந்ததுல செட்டிங். அட்லீஸ்ட் ஜெயலலிதா வந்து அந்த வகையில மோசமா எல்லாம் பண்ணல. ஏடிஎம்கே காரன் கண்டிப்பா அந்த அளவுக்கு மோசம் கிடையாது என்ன பொறுத்தவரை. இவங்க எப்படின்னா 100 ரூபா ஒரு ஸ்கீமா, 100ல ஒரு முதல்ல 20 கொடு, 30 கொடு, 40 கொடுன்னு அடிச்சது போய் இப்ப எனக்கு 70 மீதி 30ல செய்யா பய எனக்கு தெரியானோ. ஆமா, அதுல ஒரு 10 அடிச்சுட்டு 20 தான் போய் சேருது. மக்கள் பார்த்தாங்க, அதான் முதல்ல அட்வான்ஸ், சின்ன அட்வான்ஸ். இன்னைக்கு பார்த்தாரு, டே இவங்க நம்ம மேல நம்பிக்கை இல்ல, 5,000 அட்வான்ஸ் வாங்கிக்கோ, அட்வான்ஸ் வாங்கிக்கோ. அப்ப இப்படி வந்து நம்ம இருக்கும்போது மக்களை குறை சொல்ல போறீங்களா இல்ல ஃப்ரீபீஸ் கொடுக்கிற தலைவர்களை சொல்ல போறேன்? விஜய் பார்த்தாரு, புள்ள 2,500, நீ நான் என்ன அவ்வளவு ஈஸியானவனா, நீ வாங்கிக்கோ 2,500, நான் வேற விதமா சமாளிச்சுக்கிடுவேன். எந்த விதமாவும் சமாளிக்க முடியாது, யாராலையும் முடியாது. இது வந்து நம்ம விஜய் மாதிரி ஒரு ஆளே வந்து இப்படி அந்த நீரோட்டத்துக்குள்ள போக கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அவருக்குன்னு ஒரு மாசு இருக்கு. போயா, நான் அப்படிலாம் தர முடியாது, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான். நான் காமராஜர் மாதிரி ரூல் பண்ணுவையா, எந்த பிள்ளைக்கு பசிக்குதோ அந்த பிள்ளைக்கு தான் சோறு போட்டு பள்ளிக்கூடம். சும்மா எல்லாருக்கும் இலவச படிப்பு கிடையாது. நான் இலவச படிப்பு கொடுக்க போறேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இலவசம்னு எவனாவது சொன்னானா சார்? இலவச கல்வி கவர்மெண்ட் ஸ்கூல்ல நாங்க வந்து அப் டு ஹை ஸ்கூல் அப் டு காலேஜ் தரோம்டா, கவர்மெண்ட் காலேஜ். முடிஞ்சு போச்ச. நீ நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சிருக்கலாமே. அதுக்கு இல்ல எவனும் ஓட்டே விழாத. எனக்கு ஸ்கூல்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு ஓட்டு கிடையாதுன்னு சொல்லிதானே இவன் காலேஜுக்கு லேப்டாப் கொடுக்க. இவங்க எல்லாமே ஓட்ட வச்சு சார், இதுகளுக்கெல்லாம் வேஸ்ட் சார்.